பூலோகத்துல சிவபெருமானே சிவபெருமானே சொல்லி மனிதனை நினைத்து அவங்களை என்ன நினைத்தா இப்படி கையை காட்டினா போதுமப்பா நான் மருத்துவ கொடுத்தது போலவே. ஏண்டா என்கிட்ட நானே ஒரு சாமி கிட்ட வந்து எனக்கு 2 கோட்டை வேணும்னு சொல்லி கேட்டா எந்த சாமியால இந்த மாதிரி வரத்தை கொடுக்குமா? முடியாதா? வாட பைத்தியக்கார, இந்த மாதிரி வரத்தை கேட்டா எப்படி உனக்கு வரத்தை கொடுக்க முடியும்? இந்த வரமாவது கொடுங்க. ஒரு நல்ல வரத்தை கேட்டு நான் கொடுத்து விட்டு நான் புறப்படுகிறேன். நல்லதா கேட்கறேன். உண்மைதானப்பா? எங்க வீட்லங்க அதாவது எங்க சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க, அவங்க வீட்ல ஏதோ விசேஷம், ஒரு காது குத்து விழா, ஒரு திரட்டி, ஒரு கல்யாணம், ஒரு புதுமண புகு விழா, சரி நல்லது கேட்டதுன்னா எனக்கு வந்து வெத்தலவாக அழைப்பு கொடுப்பாங்க. ஆனா ஊர்ல ஒரு பெரிய மனுஷன அப்படி சொல்லி மனதை நினைத்து முதலாக உங்களுக்கு அழைப்பு கொடுப்பாங்க. சொந்த மன்னங்கிற விதத்துல. ஆமா, நான் அந்த விஷயத்துல கலந்துக்குவேன். ஓ, அதுல அந்த விஷயத்துல போய் நீ கலந்துக்குவேன். ஆமா, சாப்பாடு பந்தி எல்லாம் போடுறாங்கல்ல. ஆமா, சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்ச உடனே மொய் வாங்குவாங்க. ஆமா, இப்ப மொய் வாங்குவாங்க. ஆமா, மொய் வந்து வாங்கினாக்க எதுக்காக வாங்குறது? நாம மொய் வச்சோம்னா நம்ம வீட்டுல ஒரு விசேஷம் நடக்கும் போது நம்ம வச்ச மொய் மறுபடியும் திருப்பி வரும். அதுக்கு ரொம்ப மொய் வைக்கிறது. ஆமா ஆமா, அதனால ஆயிரக்கணக்கில் மொய் வைக்கிறதுங்க. எல்லா விசேஷத்துக்கு போய் 150 நீ வைக்க மாட்டியா? ஏன் வச்சாங்கன்னு நான் அடுத்து நம்ம வீட்டுல வரும்ல. உண்மைதானப்பா? அதனால நிறைய லட்சக்கணக்கில் வச்சுட்டேன். ஓ, பணத்தை கொண்டு போய் மொய் வச்சிருக்கிறேன் எல்லா விசேஷத்துலயும். சரி, ஆனா எங்க வீட்டுல அந்த விசேஷம் நடக்கலைங்க. ஏப்பா நடக்கணும்னு சொல்ற? என்ன பண்றது? ஏப்பா பொட்டுப்புள்ள வயசுக்கு வந்த உடனே திரட்டி பண்ணி அழைப்பு கொடுத்தா எல்லாம் வந்து சாப்பிட்டு மொய் வச்சுட்டு போவாங்கப்பா. ஊருக்கு நம்ம பேசாதீங்க. ஏன் பொட்டுப்புள்ள எனக்கு கல்யாணமே என்ன ஆகல? கல்யாணம் ஆகலையா? ஏன்னா பொண்டாட்டி இருக்குதுன்னு சொன்னா பொண்டாட்டி இருக்குது கல்யாணம் ஆகலையே? பொண்டாட்டி இருக்குது கல்யாணம் ஆகலையா? பொண்டாட்டி யாருடா? யாரு? எங்க அப்பனை பேச பாட்டி. உங்க ஒப்பனை பெத்த பாட்டி போய் எப்படியா கல்யாணம் பண்ணுவாங்க? பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கிற. பொண்டாட்டியா வச்சிருக்கிறேங்க. அது எப்படி அந்த கிளம்பி போய் கல்யாணம் பண்றது? கல்யாணம் பண்ணல, பொண்டாட்டியா வச்சிருக்கிறேன். எப்படியா பொண்டாட்டியா வைக்க முடியும்? அது எப்படி? எங்க அம்மால எங்க அப்பதான் பொண்டாட்டி வைக்கிறோம். அதனால பழிக்கு அவங்க அம்மால நான் பொண்டாட்டியா வச்சுக்கிட்டேன். உங்க அப்படி பத்து பாட்டியா? ஆமா, அந்த பாட்டி ஒண்ணும் ஆவாதா? ஓய், அந்த பாட்டி ஒண்ணும் ஆவாதா? எது ஆகாது, ஒண்ணுமே ஆகாது. அது எதுக்குலாம் ஒன்றாது இருக்குது. அதனால எங்க வீட்டுல எந்த விசேஷம் நடக்கல. சரிப்பா, அந்த படத்தை எப்படிதான் வசூல் பண்றது? இதுக்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன? இது அருமையான ஒரு யோசனை இருக்கிறது. என்ன? குறிப்பாக ஒரு பங்காளி குழந்தைகள் யாராவது இருந்தா அந்த குழந்தைகள் கூட்டி வந்து மொட்டை அடிச்சு காது குத்தி அழைப்பு கொடு வந்து சாப்பிட்டு மொய் வச்சுட்டு போவாங்க. அப்புறம் ஏங்கப்பா என் வாயில வந்த மாதிரி பேச மாட்டேன். இன்னும் என்னப்பா உனக்கு நன்மை செய்யறது? மொய் வைக்கிறது நானு. ஆமா, பங்காளி வீட்டு பிள்ளைகளை விசேஷம் பண்ணா நமக்கு எப்படி மொய் வரும்? அட, நம்ம குழந்தைங்களும் நம்ம பங்காளி குழந்தைகள் ஒண்ணுதானே சொல்லி நம்ம பேசுறோம். அது எப்படி பங்காளி பொண்டாட்டி என் பொண்டாட்டி ஆயிடுவாளா? இது மாதிரி குடும்பத்தனமா பேசினா அது உண்மை வரவே வராதப்பா. அப்ப தவறு. ஒரு ஜீவன் நம்பிக்கிட்டு இருந்தேன், ஒரே ஒரு ஜீவன். ஆமா, அந்த ஜீவன் யாரு? அந்த ஜீவன் வந்து ஒரு வயசுக்கு வந்துட்டா திரட்டி பண்ணி நம்ம வசூல் பண்ணிக்கலாம். என்னால் முடியாத ஒரு காரியம் ஒன்றுமே கிடையாது. நீ சொல்லு, நான் ஏற்பாடு செய்ய. கை காட்டுங்க. வயசுக்கு வர மாதிரி. அப்படியா? ஓம் நமச்சிவாய. எங்க அப்பனை பத்த பாட்டி வயசுக்கு வர்ற மாதிரி வர கொடுக்கும். ஏன்னா அழிச்சு போனவனே நான் என்னமோன்னு நினைச்சுக்கிட்டு வரத்தை கொடுக்குறான்னு பார்த்தா ஏன்னா பாட்டி வயசுக்கு வந்துருக்குமாப்பா. இல்லைங்க, எனக்கு விவரத்தை இருந்து பாட்டியெல்லாம் தெரிஞ்சு பண்ணல. சத்தியமா பாட்டி வயசுக்கு வந்துருக்குமாப்பா. இல்லைங்களா? ஆனா அழிஞ்சு போனவனே உங்க அப்படி பார்த்த பாட்டி இன்னும் வயசுக்கு வராத இருந்தா அந்த கிழமைக்கு உங்க அப்படி பிறந்திருப்பான். உங்க அப்படிக்கு நீ எப்படியா பிறந்திருப்ப? எங்க அம்மாளுக்கு தானே பிறந்தேன். ஒப்பங்காரன் எங்க போயிட்டான்? வண்டிக்கு போயிட்டா. ரிக்கோட்டி எங்க மானக்கட்ட குடும்பம் இருக்குதப்ப உங்களுடைய குடும்பம். சரி, மொத்தல பாட்டி வயசுக்கு வர மாதிரி பூஜை பொறுப்பு முகரைய பாரு. அந்த கிழமை எதுக்கு மேல வயசுக்கு வராது. எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. எதுக்குமே உதவாது. எதுக்கு மேல அவ்வளவுதான். என்னங்க எந்த வாரம் கேட்டாலும் முடியாது. ஏன்னா அஞ்சு போனவனே சாமி கல்யாணம் செய்து பலாண்டு காலமாக இருக்கிறது, எனக்கு ஒரு குழந்தை வரத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி மனதார நினைத்தா அவங்களுக்கு ஒரு வரத்தை கொடுக்கலாம். நீ இப்படி எனக்கு முடக்கமான வரத்தை கேட்டா யாராவது வருவாங்களா சாமிங்க? அப்பா 2 வாரம் கேட்டேன் இல்லன்ட்டீங்க. இந்த மாதிரி வரத்தை கேட்டா எப்படி வரும்? அப்ப 3வது இந்த வரமாவது கொடுங்க. சாமி நல்ல வரத்து கேளப்பா. நான் சரியில்லப்பா. வீட்டுல ஆடு மாடு கோழி பன்னி இதெல்லாம் எதுக்கு வளர்க்குறோம்? எதுக்காக வளர்க்குறோம்? அது பெருசாச்சுன்னா சினையாகும், அது குட்டி போடும். ஆமா, அது பெருசாச்சுன்னா சினையாகும் குட்டி போடும். அது பெருசாச்சு அது சினையா குட்டி போடும். ஆமா, பணக்கார நாய்க்கலாம். ஓ, பணக்கார நாய் ஆயிடலாம். ஆமா, பணக்கார நாயா? அட பணக்கார நாயிடலாம் அப்படி நினைச்சுதான் ஒரு எருமை கடா ஒண்ணு வாங்கி வளர்த்தணும். தட்டு போடு வாங்கி உனக்கு நல்ல எண்ணமப்பா. ஆமா, சரி, எருமை கடா வாங்கி வளர்த்திட்டு வந்தனா காசு போட்டு தட்டு வளர்த்துறேன். ஓ, காசு போட்டு தட்டு வாங்குறேன். ஆமா, இந்த கடா 2-3 வருஷம் ஆகுது, இன்னும் சினையாவலிங்க. கடை இன்னும் சினையாவல. அதனால எங்க எருமை கடா சினையாகிற மாதிரி வர கொடுக்கும். நான் சினை பண்ணி விடுங்க. எருமை போய் நான் சினை பண்றது என்ன பார்த்தா எருமை விட்டு போக மாதிரி தெரியுது உனக்கு? எருமை கடை
ஏட்டா அதே எருமி கடாய் போய் எப்படி உங்களுக்கு சினையாகும்? பக்கத்துல எருமை வளர்க்குறோம், அது சினையாயிடுச்சு. அது வேறடா, இது வேறடா. ஆமா, அது வேறதான். ஆமா, எனது எருமை கடான்னு சினையா பைத்தியக்கார எப்படியாப்பட்ட வரத்து கேட்கறான் போய் எருமி கடாய் போய் சினையாகும். எடுக்கும் போது நீ போய் தப்பு போ. நன்றீஸ்வரா விடுங்க. சத்தியமா இந்த மாதிரி வரத்தை இந்த அகில உலகத்துல தேவர்கள் நாங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்தா கூட இந்த மாதிரி வரத்தை எங்களால கொடுக்க முடியாது. நீங்க சொல்லவும் தான் இந்த இது. இருந்தா மட்டும் நீ நல்ல வரத்தை கிடைக்கும். நீ அதான் நந்தீஸ்வரா, இந்த தினத்திலே நான் எதுக்காக வந்திருக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா? என்னால ஏகப்பட்ட வேலை இருக்கிறது. இருந்தனால எனக்கு திருமணம் முடிந்ததா? அப்படியா? கல்யாணம் முடிந்து விட்டதா? சக்தின்னு சொன்னீங்களா? உண்மைதான். சக்தி நான் திருமணம் செய்திருந்தனால எனக்கு 2 குழந்தை இருக்கிறாங்க. அப்படியா? உண்மைதான். அழகாக ஒரு குழந்தை, ஆணை போல ஒரு குழந்தை இருக்கிறது. இதுவோ அழகாக இருப்பது யாரு? பழனிமலையிலே வாழ்ந்துடக்கூடிய அழகு முருகபெருமான். உண்மைதான். இதோ எல்லோருக்கும் இந்த பிறந்தவன் விநாயகன் என்றே தெரிந்து கொள்ளப்பா. சரி, இப்படி 2 குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த கைவினையில எந்த ஒரு குறைமறாமல் இந்த சிவனும் சக்தியும் நாங்க 2 பேருமே இருக்கிறோம். அப்படியா? அதனால இந்த தினத்துல பூலோகத்துல மக்கள் எல்லாம் என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு போய் அவங்க பசியை தீர்க்க வேணும் அல்லவா? அதனால நான் பூலோகத்துக்கு நான் போக வேணும். சரி, எங்க போனாலும் பொண்டாட்டிக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு தானே போகணும். ஆமா சாமி, சொல்லாத போனா ஐயோ பொம்பளை ஏதாவது தவறா நினைப்பாங்களா? அது மட்டும் இல்லைங்க, நம்ம வெளியில போகும்போது நமக்கு நல்லதோ கெட்டதோ ஏதோ நடக்கும். ஆமாப்பா, ஒரு ரோட்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்டே ஆகுது. ஒரு லாரிக்காரனே விட்டு ஏத்திட்டு போறான், ஒரு பஸ்காரனே விட்டு ஏத்திட்டு போயிடுறான். ரயில் ரோடு தாண்டும் போது ரயிலே வந்து ஏறிடுது. எனக்கு நீ சாபத்தை கொடுக்குறியா? நீ அப்படி ஏதோ ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுது. நான் ரயில் ரோடுக்கு போறதுக்கு நானே பைபாஸ் ரோடுக்கு போறேன். தெரியாம நெத்து தெரியாம போய் அப்படி கொடுத்துட்டா என்ன பண்றது? எனக்கெல்லாம் அதுமே வரவே வராது. நந்திக்கிறா அப்படி இருந்தா நானும் என்ன வார்த்தை இருந்தாலும் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு தான் போகணும். நந்தியா எங்க வர சொல்றேன். ஒரு வார்த்தை சொல்வேன். வர பத்தனைக்கு வரமத தர வேணும். சீக்கிரமாக சற்று சத்திய வைக்கவா. நந்தியா எங்க வராய்? நான் ஒரு வார்த்தை சொல்வேன். சரி, வர பத்தலைக்கு நான் வரும்போது தர வேணும். சீக்கிரமாக சென்று உமையவர் சக்தியானவள் அந்த புறத்தில் இருக்கிறார். சரி, நான் அழைத்ததாக சீக்கிரமாக சென்று சக்தி அழைத்துக் கொள்ளலாம். பரமேஸ்வரனானவன் தேவியாகிய பார்வதி உமையோர் பார்வதி சக்தியை அழைக்க பார்வதி தேவி சபை தருமார் மற்ற விஷயம்